ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல நம்ம வெங்காய புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துட்டு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இதை தனியா வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காய புளிக்கு நம்ம வந்து கடாயில ஒரு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 15 பூண்டு பற்கள் சேர்த்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ புளியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், நாடு சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. இதுல வந்து 2 ஸ்பூன் தேங்காய், கடுகு, பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு சாப்பிட்டு பாருங்க. வெங்காய புளி செம்மையா இருக்கும்.